வணக்கம் கைஸ், வெல்கம் பேக் டு சேனல் ட்ரையல் அண்ட் சக்ஸஸ். இந்த வீடியோ எதை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க. நம்ம கமல் சிம்பு நடிச்சு நம்ம லெஜெண்டரி மணிரத்னம் சார் இயக்க தக் லைஃப் வந்து ஜூன் 5 வந்து ரிலீஸ்க்கு காத்திருக்கு. அதுக்கான முன்னோட்டம் அதான் ட்ரெய்லர் வந்து இன்னைக்கு சாயந்தரம் 5 மணிக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரிலீஸ் ஆயிடுச்சு. அதை பார்த்துட்டு நம்மளோட இனிஷியல் இம்ப்ரெஷன் எப்படி இருக்குது, படத்தோட ஸ்டோரி என்னவா இருக்கும், ட்ரெய்லர் எப்படி இருந்துன்னு ஒரு கைண்ட் ஆஃப் வீடியோ தான் இது. நீங்கள் எங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தால் எனக்கு மறக்காமல் எங்கள் ட்ரையல் அண்ட் சக்ஸஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோஸ் நிறைய உங்களுக்காக காத்துட்டே இருக்குது. வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் பார்ப்போம். ட்ரெய்லர் வர வந்துடுச்சு. ஸ்ட்ரைட்டாகவே நம்ம பார்த்துட்டு இப்படி இருக்குன்னு சொல்லுவோம். வாங்க. டெல்லி, நார்த் இந்தியன் ரீஜன் எல்லா இடத்துலையும் போயிருக்காங்க. ஒஃபிஷியல் ட்ரெய்லர்னு விட்டு அதுக்கப்புறம் ட்ரெய்லர் போடுறாங்க. கிளிம்ஸுக்கு ட்ரெய்லருக்கே கிளிம்ஸு. எமங்கிட்ட இருந்து என்ன மீட் எடுத்துவேன். யாரை பார்த்து சொல்கிறாரு, யாரை பார்த்து எந்த எழுத்தையும் ஒன்றா எழுதி வச்சுட்டான். சிம்பு பாட்டு தான் சொல்கிறாரு. இனிமே நீ நானும் ஒன்று. நாயகன் லுக் கடைசி வரைக்கும். நான் 8 அடி பாஞ்சா நீ 18. 16. சரி கணக்கு புள்ள. போலீஸோ சிம்பு உள்ள இருந்து நான் பார்த்துக்கிட்டு இருப்பேன், வெளியே அமரம் பார்த்துக்குவான். அமரன் தான் எல்லாத்தையும் பார்த்து பண்ணா நான் என்ன இதுக்கா? எனக்கு ஏதோ சரியா படல. நீங்க இப்ப போக வேண்டாம். மேடம், டெல்லியில் நடக்கிற மாதிரி இருக்கு. ஒன்லி அடம். ஓ, இப்போ த்ரிஷா சிம்புக்கு ஜோடி இல்லையா? பவர் நம்ம வீடு தேடி வராது, நாம தான் கையில் எடுத்துக்கணும். இனிமே இங்க நான் தான் ரங்கராய சக்திவேல். ஓ, ஃபேஸ் ஆஃப். இது எவனுக்கும் எனக்கும் நடக்கிற கதை. நீயா நானா? ட்ரெய்லர் பார்த்தாச்சு. நம்ம பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணாலும் ட்ரெய்லர் இப்படி இருந்துட்டு ஆக்சுவலாக ஒரு ஸ்லிக்கான ட்ரெய்லர் தான். 2 minutes தான் ரன் டைமு. என்னன்னா ஒரு கிளிம்ஸ் காட்டியிருக்காங்க. ட்ரெய்லருக்கு ஒரு கிளிம்ஸ் மாதிரி ஒன்று ஃபஸ்ட்டு ஒரு அதிலே ஒரு 20 செகண்ட் போட்டாங்க. மீதி இருக்கிறது தான் என்னன்னா கட்டு இருக்குது. டிப்பிக்கல் மணிரத்னம் ட்ரெய்லர் மாதிரி இருக்கான்னு கேட்டிங்கன்னா கைண்ட் ஆஃப் அவரோட எக்ஸ்டீரியர் லொக்கேஷன்ஸ் எல்லாமே பக்காவாக இது பண்ணிட்டாரு. தெளிவாகிடுச்சு. ஒரு அப்பாவுக்கும் பையனுக்கும் இருக்கிற கிளாஷு. மேபி பையன் வந்து சொந்த பையனா இல்லையோன்னு ஒரு ஃபீல் இருக்குது. கைண்ட் ஆஃப் ரெட்ரோ ஃபீலே திருப்பியும் கொடுக்குற மாதிரியே இருக்குது. அங்கே ஜோதி ஜார்ஜுக்கும் சூர்யாவுக்கும் என்ன சண்டையோ இங்கே கமலுக்கும் நம்ம சிம்புக்கும் இருக்கிற ஃபேஸ் ஆஃப் மாதிரி தான் இருக்குது. சொன்ன மாதிரி ஆல்ரெடி அவர் டானு. இவர் வந்து அவர் கிளைனை பிடிக்க வர்றாரு. அது இல்லாமல் நாசர் ரொம்ப வருஷமாக கூடயே இருக்கார். எனக்கு கொடுக்காம அவருக்கு, அதனால் அவர் ஏதாவது மோட்டிவேட்டிவ் வேலையை பார்த்து இவங்க 2 பேருக்கு ஒரு சண்டையை கிரியேட் பண்ணி என்னன்னா ஒரு இது என்னன்னா நாசர் டைலாக்கும் சரி சிம்பு டைலாக்கும் சரி நான் தான் இங்கே அப்போ நான் என்ன சும்மாவான்னு கேட்கும்போது அப்போ கண்டிப்பாக கமல் வந்து கொஞ்ச நாள் வந்து காணா போயிடுறாரு, இல்லை ஏதோ ஆயிடுது, தெரியாமல் இருக்கார். அப்புறம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் வராரு. அதனால தான் இந்த லாங் ஹேர்ஸ்லாம் இருக்குன்னு எனக்கு ஒரு இம்ப்ரெஷன் இருக்குது. கொஞ்ச நாளாகவே வந்து மணிரத்னம் பற்றில ஆத்தென்டிசிட்டி கொஞ்சம் மிஸ் ஆன மாதிரியே இருக்கும். ஏன்னா கொஞ்சம் ஐ ஃப்ளேவர் பேன் இண்டியா அப்படி இப்படி போய் கொஞ்சம் எப்போதுமே அந்த தமிழ் சாயில் எனக்கு வந்து மிஸ் ஆகிற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். இந்த படத்துலையுமே தெரியல எனக்கு. மேபி அந்த ஃப்ளேவர் இருக்கலாம், இருக்காமையும் போகலாம். நம்ம கெஸ்ட்டு தான் இல்லை. ஆனால் ஃபுல்லாகவே டெல்லியில் நடக்கிற மாதிரி தான் இருக்குது. த்ரிஷா இருக்காங்க. நான் என்ன நினச்சேன்னா சிம்பு வந்து த்ரிஷாவுக்கு ஜோடின்னு நினச்சேன். ட்ரெய்லர்லேயே கமலோட ஒரு இது இருக்காங்க. கைண்ட் ஆஃப் வந்து அது ஒரு ஆக்வர்டான கெஸ் பண்ண முடியாத ஒரு கேரக்டர் தான் போல். அசோக் செல்வன் வந்து போலீஸாக வர்றாரு. நான் ஃபஸ்ட்டு என்ன நினச்சேன் சிம்பு போலீஸ் காரில் வருவார். சரி அவர் போலீஸ்ன்னு நினச்சேன். கடைசியில் அவர் போலீஸ் இல்லை போல். அவரோட கிளானை கமலோட பையனை தான் வராது. அசோக் செல்வன் தான் போலீஸ் போல். இவங்களை பிடிக்கிற போலீஸு. நம்ம எப்படி நாயகன் பட்டில் நாசர் இருந்தாரோ அந்த மாதிரி அசோக் செல்வன் இருப்பார் போல். அதை தாண்டி ஐஸ்வர்யா லக்ஷ்மி இருக்காங்க. ஜோதி ஜார்ஜ் இருக்கா. ஜோதி ஜார்ஜ் வந்து சிம்புக்கு கூட இருப்பாரா, இல்லை அவரு ஒரு வில்லனா, நாசர் ஒரு வில்லனா, இல்லை சிம்பு இவங்க 2 பேருக்குள்ளே சண்டையை மூட்டி வர்றது இவங்க எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸா அப்படியும் கொஞ்சம் நிறையா ஃபேக்டர்ஸ் இருக்குது. பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. அதை தாண்டி மியூசிக் ரொம்ப ப்ராமிசிங்காக இருக்குது.
ஏஆர் ரஹ்மான் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்காங்க. அந்த இனிஷியல் சாங்கும் சரி, அதுக்கப்புறம் பேக்ரவுண்ட் ஸ்கோரும் சரி, அதுக்கப்புறம் அந்த கடைசியாக வர விண்வெளி நாயகன் ரெண்டுமே அதுமே சூப்பராக இருக்குது. சினிமாட்டோகிராஃபி வந்து பயங்கரமாக இருக்குது, சொல்லவே தேவையில்ல. ஆனால் இந்த ஓவரால் கேட்டிங்கன்னா இந்த ட்ரெய்லர் வந்து ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா கைண்ட் ஆஃப் வந்து ரொம்ப இம்ப்ரெசிவாகவும் இல்லை, ரொம்ப முக்கியமாகவும் இல்லை, கைண்ட் ஆஃப் அந்த மிட் ரேஞ்சில் இருக்குது. மணிரத்னம் என்ன நம்மளுக்கு சர்வ் பண்ணுறாரு, ஏன்னா நாயகனுக்கு அப்புறம் ஐகானிக் கிட்டத்தட்ட 2003 30 வருஷத்துக்கு மேலே அப்புறமா வந்த ஒரு படம். முக்கால்வாசி நேரம் நாயகன் அந்த மாதிரி யாருமே நம்மலாம் பிறக்கலை, ஆனால் இன்னும் அந்த காம்போ வந்து நம்ம ப்ரைஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்து அந்த காம்போ நம்ம லைஃப் டைமில் பண்ணும்போது இப்படி இருக்குன்னு தெரில, மேபி நல்லா வந்திருக்கலாம். ஆனால் எனக்கு ட்ரெய்லர் பார்க்கும்போது வாவுன்னு சொல்கிற அளவுக்கு எதுவுமே இல்லைன்னு தான் இருந்தது. ஒரு டிப்பிக்கல் ட்ரெய்லராக தான் இருந்தது, வந்து எதுவும் புதுசாலாம் இல்லை, ஒரு கிளாஷ் ஆஃப் அப்படி தான் இருக்குது. கட்ஸு ஓகே, கட்ஸு ஃபாஸ்ட் கட்ஸ்லாம் இருக்குது, பட் ஸ்டில் அந்த வா ஃபேக்டர் எனக்கு மிஸ் ஆன மாதிரி இருக்குது. பட் ஸ்டில் படம் பார்த்துட்டு நம்ம டிசைட் பண்ணலாம். நம்ம ஜூன் 5 வரைக்கும் வெயிட் பண்ணுறேன். ஏன்னா அது சொல்கிறேன், ஒரு ஐகானிக் காம்போ, அது ரொம்ப வருஷமாக எல்லோரும் காத்திருந்த ஒரு காம்போ வருது. எதையும் நம்ம இப்போ ப்ரீ ஜட்ஜ்மெண்ட் பண்ண தேவையில்ல, பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. பயங்கரமாக ப்ரொமோட் பண்ணிகிட்ருக்காங்க படத்தையுமே. ஜூன் 5 அன்றைக்கி படம் ஒர்க் அவுட் ஆகணும்னு நம்புகிறேன். அவ்வளோதான். ஒரு ஷார்ட் ரிவ்யூவாக இருக்குது, ட்ரெய்லர் ரிவ்யூவாக இருக்கும். அதெல்லாம் எங்கள் இனிஷியல் எக்ஸ்பிரஷனில் போய் நோண்டிலாம் நாங்கள் எதுவும் பார்க்கல. ஒரு ஜென்ரல் இம்ப்ரெஷனாக ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் இப்படி, அதெல்லாம் இந்த பற்றியான வீடியோ. ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் இப்படி தான் இருக்குது. உங்களுக்கு எங்களை தாண்டி வேறு ஏதாவது உங்களுக்கு இந்த ட்ரெய்லரை பத்துச்சுன்னா சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சுன்னா எங்கள் மறக்காமல் எங்கள் ட்ரைலர் செக்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் நிறையா வந்துகிட்டே இருக்குது. அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பாய்.